திங்கக்கிழமை ஆரம்பித்தா வேலையும் தொடங்கிடுங்க. இன்றைக்கி காலையிலே ஸ்நாக்ஸுக்கு பச்சைப்பயிர் சேலட் தான் செஞ்சுருந்தேன். பச்சைப்பயிரை நல்லா முளை கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்த வெஜிடபிள்ஸ் ஏற்றுறோமோ அதையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தாளிச்சிட்டு கொடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்க அப்பப்போ வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் தாளித்து கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நேற்று பிரியாணி வாங்கி சாப்பிட்ட பனிஷ்மெண்ட்டாக இன்றைக்கி புளி சாதங்க. நேற்று வச்சு சாப்பாடு அப்படியே மீந்துருச்சு. அதில் நைட்டே புளி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சிடணும். பெசரி வச்சதை காலையில் எடுத்து தாளிச்சிட்டேன். இந்த சாப்பாடு எங்கள் ஊர் ஸ்பெஷல் புளி சாதம் தாங்க. உங்கள் ஊரில் சாப்பாடு மீந்தால் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ அந்த புளி சாதத்தை தாளிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கிற சாப்பாட்டை இதோடு போட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா அருமையான புளி சாதம் ரெடி ஆயிருங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா, எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். தம்பியோடு சேர்ந்து ஆட்டம் போட்டதுக்கு நம்மளுக்கு பழைய சாதம் தான் மிஞ்சிச்சுங்க. அவன் ஊருக்கு போயிட்டான்.